வணக்கம். புரட்சி கவிஞர் பாவேந்தர் அப்படின்னாலே அது நம்முடைய பாரதிதாசன். கனக சுப்புரத்தினம் அப்படின்ற இயற்பெயர் கொண்ட இவர் பாரதியாரின் மீது இருக்கக்கூடிய பற்றின் காரணமாக பாரதிதாசன் அப்படின்னு தன்னுடைய பேரை மாற்றிக்கிறாரு. இவர் நட்பு தொடர்பாக ஒரு சிறு காப்பியத்தை படைச்சிருக்கார். பிசிராந்தையார் அப்படின்ற காப்பியம். இந்த காலத்துக்கு மிகவும் தேவையான ஒரு விஷயத்தை இந்த சிறு காப்பியம் சொல்லியிருப்பதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நட்பு அப்படின்றது, ஒரு நம்பிக்கை அப்படின்றது, ஒரு அளவலாவுவது, ஆலோசனை செய்வது, பகிர்ந்து கொள்வது, ஒரு தைரியத்தை கொடுப்பது அப்படின்ற நிலையில் மிக அணுக்கமாக நம்முடன் இருப்பது நட்பு தான். ஏன்னா நம்ம பல்வேறு சூழ்நிலை காரணமாக நம்முடைய சொந்த அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, குடும்பம், மாமன் மச்சான், பல்வேறு உறவுகளை பிரிந்து பல்வேறு இடங்களுக்கு நம்ம இப்போ இடம்பெயர்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்கு நேரடி துணையாக இருப்பது நம்முடைய நண்பர்கள் தான். அதனால் இந்த நட்பு தொடர்பான ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி எதனா இலக்கியங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பிசிராந்தையார் எனக்கு என் மனசில் தோணுச்சு. சரி, ஓகே, இந்த பிசிராந்தையார் தொடர்பான இந்த பதிவு ஒரு நட்பு தொடர்பான ஒரு நினைவூட்டலை இந்த சமுதாயத்துக்கு ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த பதிவை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். பிசிராந்தையார் அப்படின்ற இந்த சிறு காப்பியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதிதாசனால் படைக்கப்பட்டது. 1969ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு சிறந்த படைப்பு. நட்பு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பாரதிதாசன் நமக்கு எடுத்து சொல்ல வராரு. 4 அடியாரில் 3 அதிகாரத்தில் நட்பு தொடர்பான செய்திகளை சமண முனிவர்களோ மற்ற அறிஞர்களோ எடுத்து காட்டுறாங்க. அதே மாதிரி திருக்குறளில் 5 அதிகாரங்களில் நட்பு தொடர்பான செய்திகள் வருது. நட்பு, கூட நட்பு, நட்பாராய்தல், பழமை, இப்படி. அப்போது இந்த அறிஞர் பெருமக்கள் அனைவரும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு மிகச்சிறந்த நட்பு உன்னுடைய வாழ்வை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகும். அதனால் நட்பில் மிகவும் கவனமாக இருங்க. பிசிராந்தையார், கோப்பெருஞ்சோழன் அந்த நட்பை பற்றி சொல்லும்போது உடம்பு 2 தான் வேறு வேறு, உயிர் ஒன்று தானே அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய நட்பு இருந்துச்சு. உள்ள தொடர்பே தொடர்பு, உடல் தொடர்பு அவங்களுக்கு எதுவுமே இல்லை. இவர் வேறு நாடு, இவர் பாண்டிய நாடு, அவர் சோழ நாடு. ஆனாலும் உள்ள தொடர்பே தொடர்பாக கொண்டு அவர்கள் வாழ்ந்தாங்க. இருடல் ஓர் உயிராக வாழ்ந்தாங்க அப்படின்றத அவர் எடுத்து காட்டுறார். சரிங்களா? மொத்தமாக இப்போ இந்த படைப்பின் மூலமாகவும் ஒட்டுமொத்தமாக பாரதிதாசனுடைய மனநிலையின் மூலமாகவும் நட்பு அப்படின்ற இந்த விஷயத்தை எப்படி நாம் அணுக போகிறோம் அப்படின்றத இந்த பதிவு ஒன்றொன்னா பார்த்துட்டே வரும். பாரதிதாசனுடைய தன்மை என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ், தமிழ் மண், தமிழ்நாடு, தமிழ் மொழி, தமிழர், தமிழர் வாழ்வு, இதுதான் அவர் சொல்ல வர அவருடைய படைப்பு. எல்லாத்துலேயும் இந்த செய்திகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். தமிழ் அப்படின்ற விஷயத்தை இவர் என்ன சொல்ல வர, மொத்தமாக இந்த பிசிராந்தையார் அப்படின்ற இந்த படைப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா, முத்தமிழ் சோறிட்டு தமிழனுக்கு வேண்டியது உறுதி, தமிழனுக்கு தமிழே உயிர், முத்தமிழ் மணப்பதென்ன இந்நாட்டிலே அப்படின்னு சொல்லி வரிசையாக தன்னுடைய படைப்புகள் அங்கங்கே அந்த பேஜ் நம்பரோடு நான் சொன்னால் இன்னும் கொஞ்சம் விருப்பின் பெருகும்ன்றதுனால அப்படியே வேகமாக அந்த செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். பட்டாள தமிழர் வேண்டும் அப்படின்னு பக்கம் 63 அந்த நான் இதில் சிறு காப்பியத்தில் சொல்கிறார். உண்பித்தல் தமிழர் பண்பாடு, தமிழர் பண்பாடுன்னு என்னன்னு சொல்லி அந்த தமிழனுடைய பெருமையும் அவர் இந்த படைப்பில் பக்கம் 57 எடுத்து சொல்கிறார். கிளி தமிழ் கற்கிறது, ஒரு அக்னிணை உயிரும் தமிழ் கற்கிறது என்கின்ற செய்தியை அங்கேயும் அவர் கொண்டு வந்து வைக்கிறார். சோழ நாட்டில் நிறைந்தது வீரமே பக்கம் 120 சொல்கிறார். அப்போ அவருடைய பண்பு என்ன, அவருடைய தன்மை என்ன, அவருடைய வாழ்வு என்ன, அவருடைய நோக்கம் என்ன, எல்லாமும் தமிழாக இருக்கிறது என்பதைத்தான் பாரதிதாசன் இந்த படைப்பின் மூலமாக நமக்கு எடுத்து காட்டுறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பிசிராந்தையார் இந்த படைப்பிலே ஒரு கதாபாத்திரத்துக்கு பெயர் சூட்ட வராங்க. அந்த பெயர் சூட்டுற இடத்துலையும் தமிழ் பேரை வைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு, கோப்பெருஞ்சோழன் புனைப்பெயர் ஆனால் இயற்பெயர் முருகு என்று பக்கம் 7 சொல்கிறார். கோப்பெருஞ்சோழன் தான் அவன் பேர், அதுவும் இவர் பாண்டிய நாட்டுக்காரர். அவர் பாருங்கள், தன்னுடைய அண்டை நாடான சோழ நாட்டில் இருக்கக்கூடிய கோப்பெருஞ்சோழன்ற பேரை இந்த கேரக்டரை வைக்கிறதாக இங்கே எடுத்து சொல்கிறார். பாருங்கள், பெயர் இயற்பெயர் முருகு அப்படின்றத இங்கே எடுத்து சொல்கிறார். இன்னொன்று பாரதிதாசனுடைய
தன்மைகளை நம்ம புரிஞ்சிக்க மறுக்கிறது அல்லது மறக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுடைய சமய அறிவு, அவருக்கு இருந்த சமய தெளிவு. பாரதியாருக்கும் இது நடந்திருக்கு. பாரதியார் 50 கட்டுரைகளுக்கு மேலே எழுதியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய சமய ஞானம் அப்படியே வழிஞ்சு கிடக்குது, அவ்வளோ நிரம்பி வழியுது. ஆனால் யாருமே என்ன பண்ணுறதில்ல, அந்த பாரதியாருடைய கட்டுரைகளை பார்க்குறதில்ல. அதே மாதிரி தான் பாரதிதாசனுடைய ஒரு புது முகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமயம் தொடர்பான தெளிவும் அவருக்கு மிக அதிகமாக இருந்திருக்கு. அவர் என்னென்ன எழுதியிருக்காரு பாருங்கள். ஸ்ரீ சிவசண்முக கடவுள் பஞ்சரத்னம் அப்படின்ற ஒரு சிவசண்முகனை பற்றி ஒரு கடவுள் பஞ்சரத்னத்தையும் அவர் எழுதியிருக்கார். கையேந்துவோர் மகிழ்ச்சி கடவுள் மகிழ்ச்சி. ஒரு ஏழைகளுக்கு உதவி செஞ்சோன்னா அது கடவுளுக்கு போகும். எப்படி ஒரு சமயத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அவர் பாராட்டுறாரு, மூட நம்பிக்கையும் சீர்திருத்துறார். இதுதான் ஒரு சிறந்த படைப்பாளனுடைய ஒரு குணம். விமர்சனம் பண்ணுவது மட்டுமே ஒரு குணம் இல்லை, அந்த விமர்சனத்தின் மூலமாக அந்த மக்களை சீர்திருத்தி அடுத்த நிலைக்கு அவர்களை உயர்த்துவதும் அந்த படைப்பாளனுடைய கடமையாக அவர் நினச்சி அதை செய்கிறார். அவருடைய பாட்டு பாருங்கள். இறைமை சிறந்ததென்ன இந்நாட்டிலே, பக்கம் 54. இறைமை சிறந்திருக்கிற நாடுறா எங்கள் நாடு. இறைமையை முழுவதுமாக உணர்ந்தவர்கள், இறைமைனா என்னன்னு தெளிவு பெற்றவர்கள், இறைமையை சரியாக வெளிப்படுத்த கற்றவர்கள் அப்படின்ற அடிப்படையில் பாரதிதாசன் இங்கே எடுத்து சொல்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கம் 123 மனம் ஒன்று விடுவது சாவு, மற்றொன்று தொடுப்பது பிறப்பு. மொத்த ஞானமும் இந்த 2 வரியில் இருக்குது. தொடுவது பிறப்பு, விடுவது சாவு. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை அட்டன் பண்ணீங்க, தொட்டிங்க அப்படின்னா அதன் மூலமாக நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். பிறப்பு உங்களுக்கு தொட்டுருச்சு. இப்போ நான் இதை பேசணும்னு வரும்போதே நான் இதை பிறந்துட்டேன். இப்போ பேச்சாளனா இப்போ பிறந்தாச்சு, ஒரு வழியே இல்லை. இதை ஒருத்தர் வீடியோவில் கவர் பண்ணுறாருன்னா அவர் வீடியோவை அவர் அந்த பிறப்பில் அவர் வந்துட்டார். அப்போ தொடுவது பிறப்பு, விடுவது சாவு, அவ்வளோதான் போதும் அப்படின்னா அந்த நிலையிலே அந்த கவனம் மனசை விட்டு போயிடுது. அதான் சமயத்துலேயும் சொல்லுவாங்க, மனசில் தோன்றுவது பிரம்மா, அதை அனுபவிப்பது திருமால் செயல், போதும் என்று விட்டு விடுவது சிவம் அழிவு ருத்ரம். அப்போது இந்த முக்கடவுளர்களும் நம்மளுக்குள்ளே இருக்காங்கன்னு சித்திர மரபில் சமய மரபில் சொல்கிற மாதிரி தொடுவது பிறப்பு விடுவது சாவு அப்படின்ற அந்த சமயத்தினுடைய முடிந்த முடிவை 2 வரிகளில் பிசிராந்தையார் நாடகத்தில் பக்கம் 120 நம்முடைய பாரதிதாசன் நமக்கு எடுத்து காட்டுறார். அடுத்து பார்த்தீங்கன்னா காதல் மொழி. கவிஞர் அப்படின்னால மென்மையானவர்கள், மென்மையானவர்கள் மலர் போன்றவர்கள், மலர் போன்ற மனம் இருப்பவர்கள் காதல் தொடர்பான விஷயத்திலையும் மிக மென்மையாக அவர் எடுத்து காட்டியிருக்காங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ திருவள்ளுவர் போன்ற படைப்பாளர்களும் பார்த்தீங்கன்னா காதல் மலரினும் மெல்லிது காதல், சிலரே அதன் செவ்வி தலைப்படுவர் அப்படின்றது எடுத்து காட்டியிருக்காங்க. அப்போ மென்மையான மனம் கொண்டவர்கள் அனைவரும், மலரை போன்ற மென்மையான மனம் கொண்டவர்கள் அனைவரும் என்ன செய்கிறாங்க, இந்த மென்மையான உணர்வை ஜனங்களுக்கு சரியாக எஜுகேட் பண்ணுறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ இருக்கிற செய்திகள், மனிதர்கள் இப்போ இருக்கிற வாழ்க்கை முறையை பார்த்தீங்கன்னா உடல், உணவு, பணம், புகழ், இதுதான் இப்போ வெற்றின்னு நினைக்கிறாங்க. மனம் மென்மையடைவது வெற்றி இல்லை, திக் ஸ்கின் இருக்கணும் சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. மென்மை அடைவது தான், சிம்பிளி லிவிங் தான் ஹைலி திங்கிங்கை நோக்கி நம்மளை இட்டுட்டு போகும். எந்த அளவுக்கு மனம் மென்மை அடைகிறதோ அந்த அளவுக்கு மேலே பறக்கும். எந்த அளவுக்கு மனம் மேல் நோக்கி செல்லுகின்றதோ அந்த அளவுக்கு நம்முடைய சிந்தனை உயரும். அப்போ மனதை மென்மையடை செய்து லேசாக்கி, லேசான மனதிலிருந்து தான் என்ன நடக்கும், நமக்கு அடுத்த நிலைக்கு நம்முடைய மலர் போன்ற மனம் வீசக்கூடிய மனம் நமக்கு வாய்க்கப்பெறும். அதனால் அருள் கூர்ந்து என்ன செய்யணும், நம்ம இந்த மென்மைத்தன்மையும் மனசில் வளர்த்துக்கணுன்றதுக்காக சொல்ல வரேன். அடுத்து நம்ம பாரதிதாசன் பக்கம் 49 பார்த்தீங்கன்னா ஒரு தூயன் பச்சைக்கிளி அப்படின்ற 2 கதாபாத்திரங்கள் அந்த பிசிராந்தையார் நாடகத்தில் இருக்காங்க. அவங்க 2 பேரும் காதலர்கள், 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை பாருங்கள். கரடி வராது உன்னிடம் சென்ற மனமும் என்னிடம் வராதே அதுபோல, கரடி வராது உன்னிடம் சென்ற என் மனமும் வரமாட்டேன் என்கிறது. இங்கே கரடி வரும், வா போயிடலான்னு சொல்லி அந்த பெண்ணை பயமுறுத்துவதற்காக அவன் சொல்கிற மாதிரி ஒரு வசனம் அங்கே வருது. உங்ககிட்ட போன என் மனசும் இன்னும் வராமல் தான் இருக்குது அப்படின்றதையும் அந்த கதாபாத்திரத்தோடு பொருத்தி கவிஞரிங்க எடுத்து காட்டுறார். அடுத்து பாருங்கள், பச்சை கிளி அவங்க அம்மா கிட்ட தூயன் போய் சொல்கிறான், இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணு விரும்புகிறேன், அவங்கள திருமணம் பண்ணிக்க போகிறேன், அவள் பேர் பச்சை கிளி அப்படின்னு சொல்கிறான். பச்சை கிளி யார் அவள்? நன்றி உடையவள், அன்புடையவளா? உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் அவங்க கூட வாழறன்னு சொன்னால் நன்றி உடையவள், ஓகே. அன்புடையவளா?
அன்பு அப்படின்றது பெண்ணினுடைய முழு வடிவமாக பார்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது இந்த படைப்பில் அவர் எடுத்துக்காட்டார். ஒரு குழந்தைக்கு பால் ஊட்டுவதையே இப்போ ஒரு குறையாக, ஒரு ஆரோக்கிய குறையாக, அழகு குறையாக பார்க்கின்ற இந்த காலத்தில் வேறொரு பெண் மூலம், வாடகத்தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள், பெண்கள் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் ஒரு பெண்மையை ஒரு பெண் ஏற்றுக்கொள்ள தயங்குகின்ற சிலர் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் அவள் நன்றியுடையவள் தான், அன்புடையவளா அப்படின்னு பாரதிதாசன் ஏறக்குறைய ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த செய்தியை கேட்டிருக்கிறார். அப்போ பெண் தன்மை என்பது எதனால் தாய்மை என்பது போற்றப்படுகிறது அப்படின்னா அன்பு அப்படின்னு. அதனால் பெண்ணுக்கு மிக அடிப்படையாக இருக்கக்கூடிய குணங்களில் ஒன்று அன்பு அப்படின்றத இங்கே எடுத்து காட்டுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பச்சை கிளியை மணக்க முடியாத தூயன் என்ன பண்ணுறான், அவகிட்ட போய் இந்த வார்த்தையை சொல்கிறான். அவர் திருமணம் பண்ணிக்க முடியல, வேறு ஒருத்தனை அந்த பெண் திருமணம் பண்ணிக்கிற சூழல் வந்துடுது. அப்போ அவன் சொல்கிறான் பாருங்க, அவளை நாள்தோறும் பார்ப்பேன், போகும் என் உயிரை மீட்பேன். அவள் பாட்டுக்கு வாழ்க்கையில் வாழட்டும், நான் அவங்கள எந்த தொந்தரவும் பண்ணல, ஆனால் அவர்களை பார்ப்பதன் மூலமாக போகக்கூடிய என் உயிரை மீட்பேன், போகாமல் இருக்கிற என்னுடைய உயிர் போகாமல் இருக்கணுன்றதுக்காக அவங்கள பார்த்தாலே போதும் அப்படின்ற அந்த உணர்வையும் இங்கே எடுத்து காட்டுறாங்க. அப்புறம் படைத்தலைவன் அந்த ஒரு போருக்காக காட்சி போகுது. அங்கேருந்து அந்த தலைவியை விட்டு தலைவன் போருக்காக பிரிஞ்சு போகிறான். அந்த இடத்துல பாருங்கள், படையும் தேரும் போகின்றன, கண்மறையும் வரைக்கும் அவள் அவனையே பார்த்து போகிறாள். கண்மறையும் வரைக்கும் அவன் அந்த பகுதியிலிருந்து போகிற வரைக்கும் அவளுடைய கண்ணெல்லாம் அவனையே பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்ற அளவுக்கு அந்த காதல் காட்சியை இங்கே அவர் எடுத்து சொல்கிறார். அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா வார்த்தை விளையாட்டு. பாரதிதாசனுக்கும் வார்த்தை விளையாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொருத்தம். மிக நையாண்டி, நகைச்சுவை, கேலி, கிண்டல் எல்லாமே அந்த வார்த்தை விளையாட்டில் பாரதிதாசனுடைய இயல்பிலிருந்தே அந்த விஷயங்கள் தானாகவே சேர்ந்துடும். அவர் ஒரு இது எழுதுகிறார் பாருங்கள், பக்கம் 8 வருது, முதல்ல வருது, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். வரும்படி இருந்தால்தானே வரும்படியாக இருக்கும், ஏன் வரல அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற நபரை இன்னொரு நபர் கேட்குற மாதிரி, அது அமைச்சர் அரசன் பேசுகிற மாதிரி, வரும்படி இருந்தால்தானே வரும்படியாக இருக்கும். அடுத்து ஆரம்பிக்கிறார், என் குழந்தை சோறு கேட்டான், மனைவி இல்லை என்றால் இரும்படி உன் நெஞ்சம் என்றேன், ஒரு பணம் தரும்படி கேட்டால் அரிசி வாங்க, வரும்படி இருந்தால்தானே தரும்படியாக இருக்கும், திரும்படி உன் ஆத்தால் விட்டிருக்கின்றேன், பெரும்படி வருந்தினால் அங்கிருக்க முடியவில்லை, இங்கு வரும்படி ஆகிவிட்டது. எப்படி ஒரே வார்த்தை வரும்படி அப்படின்ற அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு ஏறக்கூடிய ஒரு 10 இடங்களுக்கிட்ட அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு வார்த்தை விளையாட்டுகளை செய்யக்கூடிய எதுகை, மோனை, ஸ்லேடை, எல்லல், நகைச்சுவை, எப்படி எல்லா விஷயங்களும் பொருந்திருக்கக்கூடிய ஒரு படைப்பாளனாக இந்த படைப்பின் மூலம் பாரதிதாசன் மிளறுகின்றார். அடுத்து பாருங்கள், வாழ்க்கையின் பயன் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு, மகிழ்ச்சி ஒன்றே வாழ்வின் பயன். இந்த வரியை எங்கே சொல்கிறார் பாருங்கள், பக்கம் 9, நகை இழந்தது பெரிதன்று, நகைப்பை இழப்பது தான் பெரிது. மகிழ்ச்சியாக வாழ்வது அப்படின்றது தான் நம்முடைய வாழ்வின் நோக்கம். நம்மக்கிட்ட இருக்கிற பணம், பொருள் இதெல்லாம் வரும் போகும், ஆனால் நம்முடைய மகிழ்ச்சி என்றும் நம்மிடமிருந்து போகாத அளவுக்கு நாம் பக்குவம் மிகுந்தவர்களாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்றத அவர் எடுத்து சொல்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா பல்வேறு ஓமைகளையும் இவருடைய படைப்புகளில் இருக்கும். அதிலே மாதிரி பிசிராந்தையார்லேயும் அந்த ஓமைகள் இருக்குது. தென்னை மரம் சிரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற காட்சியை சொல்கிறாரு பக்கம் 10. தென்னை மரங்கள் சிரிக்கின்றன வானில், அப்படி அந்த இலைகளை அப்படி விரிச்சு இருக்கிற காட்சி தென்னை மரம் சிரிப்பது போல அவருக்கு தோன்றியிருக்கு. தூங்காமணி விளக்கத்தை தூக்கி கொண்டு ஓடிய கல்லணை போல வெள்ளிய நிலவை அள்ளி கொண்டு போய் மறைந்து விட்டது மேகம். எப்படி ஒரு விளக்க ஒருத்தன் திருடி போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த அழகிய ஒளியாகிய நிலவை இந்த மேகம் திருடி கொண்டு போய்விட்டதோ அப்படின்ற ஓமையும் அங்கே அவர் எடுத்து சொல்கிறார். இளங்கோ சோழனும் செங்கட் சோழனும் தன்னுடைய தந்தையான கோப்பெரும் சோழனை இப்போ நேரில் போரில் பகைச்சிக்கிறாங்க. தன் தந்தையான கோப்பெரும் சோழன் வருவதை பார்த்தோன்னே பயந்துட்டு இவங்க 2 பேரும் ஓடுறாங்க. சிங்கத்தை கண்ட சிறுநரிகள் ஓடுவதை போல அப்படின்ற ஓமையையும் அங்கே அவர் எடுத்து சொல்கிறார். இப்படி பல்வேறு ஓமைகள் இருக்குது. கற்பனை திறமும் நிறைய இருக்குது. உலகின் முடிவை நினைவூட்டி கொண்டிருக்கின்றன காற்றும் மழையும். ஒரு காற்று மழை பெய்யுது, இந்த உலகமே அழிஞ்சிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பெய்யுதுப்பா காற்று மழையும், அப்படி இருக்குது அப்படின்ற அந்த கற்பனை திறனும் இங்கே எடுத்து காட்டுறாங்க. ஒன்றே ஆயினும் ஒளித்தால் என்னை தின்றவர் ஆவீர். கற்பனை திறம், நீ என்ன ஒன்றே ஆனும் சொல்லிடு, சொல்லனா என்னை தின்னாம மாதிரி, என்னை அப்படியே இல்லாமல் பண்ணிட்ட மாதிரி அப்படின்ற அந்த கற்பனை அங்கே இடத்துல எடுத்து சொல்லியிருக்காங்க. சிலந்தி வலை மலையையா தாங்கும்,
ஒரு சிலந்தி வலை மலையை தாங்குமா? செவ்விய உள்ளம் தீச்செயல் தாங்குமா? நல்ல செம்மாந்த உள்ளம், உண்மையான உள்ளம், நேர்மையான உள்ளம் ஒரு தீமையை கண்டால் தாங்குமா? தாங்காது அப்படின்றதையும் அவர் அந்த கற்பனை திறத்தினால் எடுத்து சொல்கிறார். சிலந்தி வலை எப்படி மலையை தாங்காதோ அப்படி செம்மையான உள்ளம் தீச்செயலையும் தாங்காது அப்படின்றதையும் அவர் எடுத்து காட்டுறார். அடுத்து பாருங்கள், என்னுடைய சின்ன உயிர் இந்த பெருந்துன்பம் தாங்குமா? இதெல்லாமே அந்த கற்பனை திறனுக்கான எடுத்துக்காட்டுகளாக இங்கே எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த அரசனுடைய பெருமையை சொல்லும்போது, புலிக்கு பிறந்தவை முயல்கள் ஆயினவே. கோப்பெருஞ்சோழனுடைய 2 மகன்களும் அவர் எதிர்க்கிறாங்க. அவர்கிட்ட இருந்து புறம் காட்டி ஓடுறாங்க, அவர்கிட்ட போர் செய்ய முடியாமல். இப்படி புலிக்கு பிறந்த இந்த 2 பிள்ளைங்களும் இப்படி முயல்களாக மாறிவிட்டதே அப்படின்ற அந்த புலியையும் முயலையும் கற்பனை திறத்தால் இணைத்து நமக்கு அவர் எடுத்து காட்டுறார்.